இந்த பூமியில நான் சொல்ல இடத்துல இருந்தீங்க வைங்களேன், உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும். நீங்க கேட்டதுக்காக தான் உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும். அதுவும் எந்த விதமான மிஷின்ஸும், எந்த விதமான சயின்ஸும் இல்லாமலே. ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல இருக்குது பிக் டயமீட், லிட்டில் டயமீட். 2 தனி தீவுகள். இந்த 2 தீவுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிட்ட கிட்ட தான். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா, பனிக்காலத்துல கடல் ஃப்ரீஸ் ஆகும்போது ஜஸ்ட் 1 மணி நேரத்துல ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு நடந்தே போயிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவேனே, இப்போ நீங்க ஒரு தீவுல வந்து வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணிக்கு கிளம்புவீங்க அப்படின்னா, நீங்க இன்னொரு தீவுக்கு போய் சேரும்போது சனிக்கிழமை காலையில 9 மணி ஆயிரும். ஸோ நீங்க அங்க இருந்து கிளம்பி திரும்ப நீங்க எங்க இருந்து கிளம்புனீங்களோ அதே தீவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி தான் ஆயிருக்கும். ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் டிராவல் மட்டும். அது எப்படிடா பாசிபிள்னு கேட்டீங்கன்னா, பாசிபிள் இருக்குங்க. ஏன்னா பூமி தன்னைத்தானே சுத்தி வர்றதுனால ஒரு இடத்துல பகலா இருக்கும்போது இன்னொரு இடத்துல நைட்டா இருக்குது. ஒரு இடத்துல ஒரு நாள் முடியும் போது ஆல்ரெடி இன்னொரு இடத்துல அடுத்த நாள் தொடங்கிருது. ஸோ இந்த டைம் டிஃபரன்சஸ்னால ஒரு டே இன்னொரு டேவும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி பூமிக்கு மேல ஒரு இமேஜினரி லைன்ஸ் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. டைம் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைம் ஜோன்ஸ்ல உள்ள ஒரு லைன் வந்து இந்த 2 ஐலாண்டுக்கும் நடுவுல போகுது. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஆவரேஜா 1 ஹவர்ல போயிடலாம். ஆனா 2 தீவுக்கும் டைம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் டைம் டிராவல் இஸ் பாசிபிள்னு. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.